சரி ஓகே, நம்மளுக்கு நார்மல் ப்ளவுஸ் தான் பத்தலை, லைனிங் ப்ளவுஸாவது வெட்டி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரீயை வந்து அளந்து பார்த்தேன். எப்போதுமே இப்போயும் நான் சொல்கிறேன், யாருக்கா இருந்தாலுமே சேரீயோட அளவு 5.5 மீட்டர் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா பின்பக்கம் ஃப்ளோட்டிங் விட்டு கட்டணும், ஃப்ரண்ட்டில் ஃப்ளீட் விட்டு கட்டணும். ரெண்டுக்குமே கரெக்டான அளவு 5.5 மீட்டர் தேவைப்படும். நல்ல ஒரு பாடியாக ஹைட் வெயிட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா 5.25 வரும். சேரீயோட அளவு 5.25 மீட்டர் வரும். ஓகேங்களா? அது 100க்கு ஒரு சில பேர் தான் அந்த ஹைட் வெயிட்டு பாடியோடு இருப்பாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடியவங்களுக்கு சேரீயோட அளவு 5.5 மீட்டர் கம்பல்சரியாக வேணும். ஓகேங்களா? அவங்களுக்கு தேவை பார்த்திங்கன்னா சேரீயோட அளவு தேவையில்லையா, எனக்கு அந்த சேரீயை கட் பண்ணி வித்து ப்ளவுஸு எனக்கு தச்சே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து இப்படியெல்லாம் ஏட்டிக்கு புட்டியெல்லாம் கட் பண்ணி நான் தைக்கிற ஆள் கிடையாது. எனக்கு சேரீலேருந்து ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா சேரீயோட அளவு 5.5 மீட்டர் போக மீதி அளவு இருந்தால் மட்டும்தான் நான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைப்பேன். ஒருவேளை சேரீயோட அளவு 5.25 இருந்துச்சு அப்படின்னா நான் கட் பண்ணவே மாட்டேன். இந்த தவிர நான் பண்ணவே மாட்டேன். இப்போ அந்த ப்ளவுஸை வெட்டி தைச்சாலுமே கூட அந்த சேரீயோட அளவு வெறும் 5 மீட்டர் தான் இருக்கும். அந்த 5 மீட்டரில் நம்ம சேரீ கட்டும்போது ஃப்ரண்ட்டில் ஃப்ளீட் பார்த்திங்கன்னா 3 ஃப்ளீட்டு தான் வரும். குண்டக்க மண்டக்க வெட்டி தைக்கக்கூடிய டெய்லர்கிட்ட போய் நீங்கள் கொடுத்துக்கங்க, என்னால் முடியவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணியையுமே ரிட்டன் வந்து கொடுத்துட்டேன். ஒரே ஒரு துணியை மட்டும்தான் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து ஏட்டிக்கு புட்டியாக கொடுத்தனால ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணி தைக்கிறதுக்கு மட்டும் 1/2 மீட்டர் இதே ஜாஸ்மின் கிளாத்தில் எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லவும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய எந்த ப்ளவுஸுமே நான் வந்து கட் பண்ணி தைக்கவே இல்லை. பத்தாத துணியை என்னால் வெட்டி தைக்க முடியாது. நான் எப்போதுமே ப்ளவுஸ் வந்து ரூல்ஸ் படி தான் நான் கட் பண்ணி தப்பி ஏனோ தானன்னு வெட்டி தைக்கிற டெய்லர்ஸ் வந்து நான் கிடையாது. நீங்கள் வந்து ஏனோ தானன்னு தைக்கக்கூடிய டெய்லர்ஸ்டே நீங்கள் போய் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை எல்லாத்தையுமே நான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கு அவங்க வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை சொன்னாராம். என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.